வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 6ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றின் கூடுதல் காண்க. இங்க 3 கூட்டுத்தொடர் வரிசைகள் இருக்கு. இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் இது எடுத்துக்கலாம். முதல் இது பாருங்க 3, 7, 11 எத்தனை உறுப்புகள் வரை? 40 உறுப்புகள் வரை நம்ம கூட்டணும். அப்ப பாருங்க, இங்கு முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு 3. அதுக்கடுத்து பொது வித்தியாசம் டி. எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். அப்ப 7, 7ல 3 கழிச்சோம்னா 4. எத்தனை உறுப்புகள் வரை? 40 உறுப்புகள் வரை. அப்ப இந்த இடத்துல என்னோட மதிப்பு 40. கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா Sn ஈக்குவல் டு n/2 n/2 2a பிளஸ் n-1 இன்டு டி. இதான் ஃபார்முலா. அப்படியே பிரதிடுங்க. n-க்கு பதிலாக 40, a-க்கு பதிலாக 3, d-க்கு பதிலாக 4. அப்போ S40 ஈக்குவல் டு 40/2 2 இன்டு a-க்கு பதிலாக 3 பிளஸ் n-க்கு பதிலாக 40 மைனஸ் 1 d-க்கு பதிலாக 4. சரியா? இதை கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்க. 2 2 2 4 20 வந்துடும் இல்லையா? 42 கொண்டு வகுத்தோம்னா 20, 23 6 பிளஸ் 40ல 1 மைனஸ் பண்ணா 39 இன்டு இந்த 4 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 20 6 பிளஸ் இதை பெருக்க என்ன வரும் பாருங்க. 9 நாங்க 36க்கு 6 மிச்சம் 3 12 12 ஒரு 3 15 வந்துடும். சரியா? 39 4 கொண்டு போயிருந்தா 156 ஈக்குவல் டு 20. கூட்டிடலாமா? இதை கூட்டினோம்னா என்ன வரும் பாருங்க. 156 6 கூட்டினா 162. 20 கொண்டு பெருக்கணும். முதல்ல 2 கொண்டு பெருக்கி 0 சேர்த்துக்கலாம் பாருங்க. 2 2 4 ஈராறா 12 12க்கு 2 மிச்சம் 1 2 1 2 அந்த 1 கூட்டினா 3 இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 162 20 பெருக்குனா 3240. இதான் என்னது? நமக்கு தேவையான கூடுதல். சரியா? அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது பாருங்க. ஏவோட ஏன்றது என்னது? முதல் உறுப்பு 102 எடுத்து எழுதிடுவோமா? அப்ப நமக்கு இதாகாது பாருங்க. ரெண்டாவது இது ஏவோடது முதல் உறுப்பு 102 டி பாருங்க. டின்றது என்னது? ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. 97ல இருந்து 102 கழிக்கணும். 97 மைனஸ் 102 மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்க. நமக்கு வேற ஒரு குறி கழிப்போம். 102ல 97 கழிச்சா 5. பெரிய நம்பருக்கு நான் மைனஸ், அதனால -5. அதுக்கடுத்து என் பாருங்க. எத்தனை உறுப்புகள் வரை? 27 உறுப்புகள் வரை. அப்ப என்னோட மதிப்பு 27. n ஈக்குவல் டு 27. அதே ஃபார்முலா தான் நம்ம முதல்ல எழுதணும் இல்லையா? அதே ஃபார்முலா வேணா ஃபார்முலா திரும்ப எழுதிக்கலாம் பாருங்க. Sn ஈக்குவல் டு n/2 2a பிளஸ் n-1 இன்டு டி. ஃபார்முலா நீங்க திரும்ப திரும்ப எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இதாயிடும். அப்படியே மதிப்புல பிரதிடுங்க. n-க்கு பதிலாக 27 n/2 n-க்கு பதிலாக 27/2 2 இன்டு ஏவோட மதிப்பு 102 n-1 என்னன்னா 27 மைனஸ் 1 டியோட மதிப்பு -5. சுருக்கலாமா? ஈக்குவல் டு 27/2 பெருக்கலாமா? 2யும் 102 பெருக்குனா 204 பிளஸ் 27 இன்டு இந்த -5 அப்படியே வந்துடும். 27ல 1 கழிச்சா 26 தான். 27 போட்டோம் பாருங்க. 26 இந்த -5 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 27/2 204 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் போட்டுக்கலாமா? பிளஸா மைனஸா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 26 5 எவ்வளவு? 130. 26 5 130. சரியா? 26 5 பேருனா 100 பிளஸ் மைனஸ் மைனஸ் 26 5 130. இப்ப பாருங்க, இந்த 27/2 அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம மைனஸ் பண்ண போறோம். 204ல இருந்து 130 மைனஸ் பண்ண போறோம். அப்ப என்ன வரும் பாருங்க. 74 வருமா? 74 பாருங்க. 4ல 0 கழிச்சா 4, அதுக்கு 20ல 13 கழிச்சா 7 74. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 6 மிச்சம் 1 இங்க வந்தா 14 ஆயிருமா? அப்ப 7 2 14. எதை பெருக்கணும் நம்ம?
27ஐயும் 37ஐயும் பெருக்க போறோம். பெருக்குமா? 27ஐயும் 37ஐயும் பெருக்க போறோம். இது வந்து ரஃப் ஒர்க் தான். பெருங்க. 7 7 49க்கு 9 மிச்சம் 4. அதுக்கு அடுத்தது 7 2 14, 4 கூட்டினா 18. 3 கொண்டு பெருக்குங்க. 7 21க்கு 1 மிச்சம் 2. அதுக்கு அடுத்தது 2 6, 6 1 7. 6 1 என்ன வரும் பாருங்க. திரும்ப பெருக்குமா இதை? இந்த இடத்துல 7 21க்கு 1 மிச்சம் 2. அதுக்கு அடுத்தது 2 6, 6 8 வரும் இந்த இடத்துல. சரியா? 8 கூட்டுங்க. 9. 8 1 கூட்டினா 9, 1 7 கூட்டினா 9. அப்போ 999. இதான் என்னது? நமக்கு தேவையான கூடுதல். அதனுடைய 27 உறுப்புகள் வரைக்கும் கூட்டி கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்து பாருங்க, மூணாவது பார்க்கலாமா? மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 வரைக்கும் கூட்டணும். இந்த ரெண்டு கணக்குல எத்தனை உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும்னு கொடுத்துருந்தாங்க. இதை 40 உறுப்பு வரைக்கும் கூட்டணும், இது 27 வரைக்கும் கூட்டணும். ஆனா இங்க எது வரைக்கும் கூட்டணும்னு கொடுக்கல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல n கண்டுபிடிக்கணும். எத்தனை உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும் கண்டுபிடிச்சிருமா? முதல்ல பாருங்க, a = ஏன்றது முதல் உறுப்பு 6. d பாருங்க, ரெண்டாவது உறுப்பு 13ல இருந்து முதல் உறுப்பு 6 கழிக்கணும். அப்ப 13 6 கழிச்சா 7. அதுக்கு அடுத்து L தெரியும், கடைசி உறுப்பு. Lன்றது கடைசி உறுப்பு 97. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம கூடுதலே கண்டுபிடிக்க முடியும். n கண்டுபிடிச்சிருமா? n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பாருங்க. n = L - a/d + 1. மதிப்புல பிரதிடுங்க. L ஓட மதிப்பு 97 மைனஸ் d. d ஓட மதிப்பு 6. L - a ஓட மதிப்பு 6. d ஓட மதிப்பு 7. இந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 97ல 6 கழிச்சா 91/7 பிளஸ் 1 அப்படியே வந்துடும். வேணா கூட பிராக்கெட் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. கேன்சல் பண்ணுங்க. 1 7 7. 9ல ஒரே ஒரு 7, மிச்சம் 2. இங்க வந்தா 21. 21ல 3 7 21. அப்ப இந்த இடத்துல 13 இருக்கு, இங்க 1 இருக்கு. 13 + 1 14. அப்ப இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு? 14 உறுப்புகள் இருக்கு. அப்ப நம்ம எது வரைக்கும் கூட்டணும்? முதல் 14 உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும். சரியா? அப்ப கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. Sn = n/2 a + l. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஃபார்முலா பயன்படுத்தினாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். இந்த ஃபார்முலா பயன்படுத்தா ஈஸியா முடிஞ்சு. எதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்தா? நமக்கு L தெரியும், கடைசி உறுப்பு தெரியும். எவ்வளவு? 97. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். நீங்க இதை கூட யூஸ் பண்ணீங்க, தப்பு கிடையாது. அப்படி பிரதிடுங்க. S n, n-க்கு பதிலா 14, n-க்கு பதிலா 14/2 a + l. a ஓட மதிப்பு 6, l ஓட மதிப்பு 97. கேன்சல் பண்ணுங்க. 2 2, 7 2 14. அப்ப இந்த இடத்துல 7 அப்படியே வந்துடும். 6ஐயும் 97ஐயும் கூட்டினா என்ன வரும்? 103. பெருக்கிடுங்க. 7 3 21. அதாவது இங்க 0 வந்துச்சு, அதனால அப்படியே போட்டுக்கலாம். 1 7 7. அதாவது 7ஐயும் 103 பெருக்குனா 721. இதான் என்னது? நமக்கு தேவையான அவங்க கொடுத்திருந்த தொடரோட கூடுதல். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும், இதுல பயிற்சி 2ல் 6ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும்? என்ன செய்யணும்? 5ல ஆரம்பிச்சு நம்ம என்ன செய்யணும்? ஒற்றை எண்கள், அதாவது 5 7 9 இந்த மாதிரி எத்தனை முழுக்களை நம்ம கூட்டினோம்னா 480 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. அப்போ எதுல ஆரம்பிக்கணும்? 5. 5க்கு அடுத்து ஒற்றை முழு என்ன வரும்? 7. அதுக்கு அடுத்தது 9 வரும். அதுக்கு அடுத்து 11 வரும். எல்லாம் கூடுதலான்னு கேட்டிருக்காங்க. பிளஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போனா நம்ம கடைசியில் ஆன்சர் என்ன வரணும்? 480 வரும். அதாவது எத்தனை உறுப்புகளை கூட்டணும். இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? a = முதல் உறுப்பு 5. d பாருங்க, ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. அப்ப 7 5 கழிச்சா 2. இது வந்து என்னன்னா Sn. Sn = 480. நமக்கு Sn-க்கு ஃபார்முலா தெரியும். என்ன? Sn = n/2 2a + n-1 × d தான் ஃபார்முலா. அப்படியே பிரதிடுங்க. பாருங்க, Sn-க்கு பதிலா 480. இந்த n/2 அப்படியே வந்துடும், 2 அப்படியே வந்துடும்,
ஏ பாருங்க, ஏக்கு பதிலா 5 பிளஸ் n மைனஸ் 1 அப்படியே வந்துடும். டி, டிக்கு பதிலா 2. இப்ப பாருங்க, இந்த 2 வகுத்துல இருக்காங்க வந்து பெருக்கலாம் மாறுமா? அப்ப 480 பெருக்கல் 2 ஈக்குவல் டு n இன்டூ 2 5 பெருக்குங்க 10 பிளஸ் இந்த 2 உள்ள பெருங்க 2 n பெருக்குனா 2n மைனஸ் 2 1 2. சரியா? இப்ப பாருங்க 48 அதாவது 480 2 பேருக்குன்னா 96 அதாவது 960 ஈக்குவல் டு n இன்டூ இந்த 2 n அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது பாருங்க 10ல 2 கழிச்சோம்னா 8 என்ன 8 பிளஸ் 8 960 ஈக்குவல் இந்த என்ன உள்ள பெருக்குங்க என்ன வரும் 2 அப்படியே வந்துடும். என்ன பெருக்குனா n ஸ்கொயர் பிளஸ் 8 என்ன 8n. சரியா? இப்ப பாருங்க 0 ஈக்குவல் டு 2n ஸ்கொயர் பிளஸ் 8n. இது பிளஸ் 960 இங்க வந்தா மைனஸ் 960. அப்படியே சைடை மாற்றி எழுதுங்க. therefore 2n ஸ்கொயர் பிளஸ் 8n மைனஸ் 960 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க இதுல இருக்க எல்லாமே 2 மடங்குல இருக்கா? அப்ப 2 கொண்டு வகுத்துடலாமா? வகுத்தல் பை 2 2 கொண்டு வகுக்க போறோம். 2 கொண்டு வகுக்கும்போது கேன்சல் ஆகி வெறும் n ஸ்கொயர் மட்டும் வரும். 8 2 கொண்டு வகுத்தா 4 வருமா? 4n. இது 960 2 கொண்டு வகுத்தோம்னா 480 ஈக்குவல் டு 0. இப்போ இதை காரணிப்படுத்த போறோம். இந்த மாதிரி ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்துறது. பாருங்க n ஸ்கொயரோட கெழு 1 மாறிலி உறுப்பு மைனஸ் 480. அப்ப பெருக்குனா என்ன வரும்? மைனஸ் 480. என்னோட கெழு என்ன 4. அதாவது 2 எண்களை பெருக்கும் போது மைனஸ் 480 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் 4 வரணும். எந்த நம்பர்னா 20 பெருக்கல் 24. இதை பெருக்கி பாருங்க 24 20 பெருக்கினா 480 வரும். ஆனா நமக்கு பிளஸ் 4 வரணும். அப்ப எதுக்கு மைனஸ் கொடுக்கணும்? சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்தாதான் நமக்கு பிளஸ் 4 வரும். பாருங்க 24ல 20 கழிச்சா 4 கரெக்டா வந்துருச்சா? பை என்ன இந்த n ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். n இப்படிதான் காரணிப்படுத்தணும். இப்ப பாருங்க n மைனஸ் 20 n மைனஸ் 20 அதுக்கு அடுத்தது n பிளஸ் 24 n பிளஸ் 24 ஈக்குவல் டு 0. இது ரெண்டா பிரிச்சிருவோமா? எப்படி பிரிக்கலாம்? n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 n பிளஸ் 24 ஈக்குவல் டு 0. ரெண்டு காரையும் தனித்தனியாக இது பண்ணியாச்சு. அப்ப பாருங்க n ஈக்குவல் டு மைனஸ் 20 இங்க வந்தா பிளஸ் 20 மாறும். இங்க வாங்க n ஈக்குவல் டு பிளஸ் 24 இங்க வந்தா மைனஸ் 24. நம்ம உறுப்புகள் எண்ணிக்கை மைனஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இது என்னது கிடையாது, ஏற்புடையது அல்ல என்பது ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது அல்ல. இது வந்து நம்ம எடுத்துக்கிட முடியாது, மைனஸ்ல இருக்கு. therefore அப்ப என்னோட மதிப்பு எத்தனை? 20. அப்ப எத்தனை உறுப்புகளை நம்ம கூட்டணும்? 20 உறுப்புகளை கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? 480 கிடைக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 6ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n மைனஸ் 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட எண்ணாவது உறுப்பு கொடுத்திருக்காங்க. எண்ணாவது உறுப்பு அப்படின்னா tn. அப்ப tn ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? 4n மைனஸ் 3 கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 28 முதல் 28 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கணும். கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு தெரியணும், பொது வித்தியாசம் டியோட மதிப்பு தெரியணும். அதை ரெண்டையும் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சலாமா? பாருங்க இங்க எண்ணாவது உறுப்பு இருக்கு. அப்ப எண்ணுக்கு பதிலாக முதல்ல 1ன்னு பிரதியிடலாமா? பாருங்க எண்ணுக்கு வந்து 1ன்னு பிரதிடுறோம். அப்ப t1 ஈக்குவல் டு 4 இன்டூ எண்ணுக்கு பதிலாக 1 மைனஸ் 3 அப்படியே வந்து இது பண்ணுங்க. 4 1 4 மைனஸ் 3 அப்படியே வந்துடும். 4ல 3 கழிச்சா 1. இதான் என்னது? முதல் உறுப்பு. அதுக்கு ரெண்டாவது உறுப்பு பிரதியிடுங்க. எண்ணுக்கு பதிலாக 2 t2 ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும். எண்ணுக்கு பதிலாக 2 மைனஸ் 3 ஈக்குவல் டு 4 2 8 மைனஸ் 3 அப்படியே வந்துடும். 8ல 3 கழிச்சா 5. அப்போ முதல் உறுப்பு 1, ரெண்டாவது உறுப்பு 5. இதுல இருந்தே நம்ம இது பண்ணிடலாம் பாருங்க. ஏன்றது என்னது? முதல் உறுப்பு எவ்வளவு? 1. அதுக்கு அடுத்து டி பொது வித்தியாசம். இந்த ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். 5 மைனஸ் 1 என்ன வந்துடும்?
4. நம்ம எத்தனை உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும்? 28 உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும். அப்ப இது என்னது? n. என்னோட மதிப்பு 28. கூடுதலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன கூடுதலுக்கு? Tn சாரி கூடுதலுக்கு வந்து Sn. Sn equal to n/2 2a plus n-1 into d. அப்படியே பிரதியிடலாமா? பாருங்க, s n-க்கு பதிலா 28, n-க்கு பதிலா 28 by 2. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த 2 அப்படியே வந்துரும். a-க்கு பதிலா 1, n-1, n-க்கு பதிலா 28 minus 1 d. d-க்கு பதிலா எத்தனை? 4. ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுங்க. 2 14 28. அப்ப இந்த இடத்துல 14 வந்துரும். 2 2 பிளஸ் 28ல 1 கழிச்சா 27 இன்டூ 4 ஈக்குவல் டு 14. இந்த 2 அப்படியே வந்துரும். இது பெருங்க, 27 4 108. 27 4 பெருக்குனா 108. சரியா? இப்ப பாருங்க, 14 இன்டூ 2யும் 108யும் கூட்டினா 110. 14 110 பெருக்க போறோம். அதாவது 14 போனா 154, இங்க 0 இருக்கு. அப்ப 1540. அதாவது 14யும் 110 பெருனா 1540. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் 28 உறுப்புகளின் கூடுதல். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 6ல 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n² மைனஸ் 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு தொடர் வரிசையோட முதல் n உறுப்புகளின் கூடுதல் கொடுத்திருக்காங்க. இது வந்து என்ன நிரூபிக்கணும்? கூட்டுத்தொடர் வரிசைன்னு நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? இங்க கொடுத்துருக்குது கூடுதல். கூடுதல்னால என்ன செய்யணும்? Sn. இந்த S என்னதான்? என்னது? 2n² மைனஸ் 3n. சரியா? இப்ப பாருங்க, ஒரு முதல் 4 இது கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல n-க்கு வந்து 1ன்னு பிரதியிடுங்க. n-க்கு 1 பிரதியிடுனா S1 ஈக்குவல் டு 2 இன்டூ n-க்கு பதிலா 1 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். 3 இன்டூ n-க்கு பதிலா 1 ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், மைனஸ் 1 3 3 ஈக்குவல் டு 2 2 மைனஸ் 3 அப்படியே வந்துடும். அப்ப பாருங்க, வேற வேற கூடி கழிக்கணும். 3ல 2 கழிச்சா 1. பெரிய நம்பருங்களா மைனஸ், அதனால -1. இதான் என்னது? முதல் ஒரு உறுப்பின் கூடுதல். அதுக்கு அடுத்தது 2 பாருங்க, n-க்கு பதிலா 2, S2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு n-க்கு 2 2 அடுக்கு 2 மைனஸ் 3 n-க்கு பதிலா 2 ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 3 2 6. சரியா? 3 2 பேர்னா 6. இது பாருங்க, 2 4 8 மைனஸ் 6 அப்படியே வந்துடும். 8ல 6 கழிச்சா 2. அதுக்கடுத்து n-க்கு பதிலா 3 பிரதியிடுமா? n-க்கு பதிலா 3 பிரதிட்டோம்னா என்ன வரும் பாருங்க. S3 ஈக்குவல் டு 2 இன்டூ n-க்கு பதிலா 3 அடுக்கு 2 3 அப்படியே வந்துடும். n-க்கு பதிலா 3 பிரதியிடணும். ஈக்குவல் டு 2 இன்டூ 3 ஸ்கொயர் பண்ணா 9 மைனஸ் 3 9. சரியா? ஈக்குவல் டு 9 18. இந்த மைனஸ் 3 அப்படியே வந்துடும். சாரி, இந்த இடத்துல மைனஸ் 9. சரியா? பாருங்க, 3 9. இந்த இடத்துல 9. அப்போ 18ல 9 கழிச்சா 9. அடுத்து பாருங்க, இந்த 1 மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். n ஈக்குவல் டு 4. 4 எடுத்து பிரதியிடலாமா? அப்போ S4 ஈக்குவல் டு 2 இன்டூ n-க்கு பதிலா 4 அடுக்கு 2 மைனஸ் 3 n-க்கு பதிலா 4 ஈக்குவல் டு 2 இன்டூ 4 ஸ்கொயர் பண்ணா 16 மைனஸ் 3 4 பேர்னா 12. இது பண்ணுங்க, 2 16 32 மைனஸ் 12. அப்ப என்ன வரும்? 20 வரும். அதாவது முதல் ஒரு உறுப்பின் கூடுதல் -1, முதல் 2 உறுப்புகளின் கூடுதல் 2, முதல் 3 உறுப்புகளின் கூடுதல் 9, முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் 20. இதோட இருக்கட்டும். இப்ப நமக்கு என்ன வேணும்னா டேர்ம் உறுப்புகள் வேணும். அப்ப பாருங்க, therefore இந்த இடத்துல முதல் உறுப்பு அப்படின்னா என்னன்னா S1 தான். S1 தான் முதல் உறுப்பா இருக்கும், -1. அதுக்கு அடுத்தது 2வது உறுப்பு வேணும்னா S2ல இருந்து S1 மைனஸ் பண்ணணும். சரியா?
S2ஓட மதிப்பு 2 மைனஸ் பண்ணணும் S1. S1ஓட மதிப்பு என்னது -1 ஈக்குவல் டு 2 மைனஸ் மைனஸ் பெருக்கினா ப்ளஸ் 1 மாறிடும். 2 1 கூட்டினா 3. இதான் என்னது ரெண்டாவது உறுப்பு. அதுக்கு அடுத்தது மூணாவது உறுப்பு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா S3ல இருந்து S2வை மைனஸ் பண்ணா நமக்கு மூணாவது உறுப்பு கிடைக்கும். அப்ப S3ஓட மதிப்பு 9 மைனஸ் பண்ணணும் S2. S2 வந்து என்னது 2. அப்போ 9ல 2 கழிச்சா 7. அதுக்கு அடுத்து பாருங்க நான்காவது உறுப்பு வேணும் அப்படின்னா S4ல இருந்து S3 மைனஸ் பண்ணணும். அப்ப பாருங்க S4 நான்காவது உறுப்பு வந்து என்னது 20. சாரி S4 வந்து 20 கூடுதல் 20 மைனஸ் மூணாவது உறுப்பு பாருங்க 9. 20ல 9 கழிச்சா 11. இப்ப பாருங்க முதல் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம், மூணாவது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம், நாலாவது போதும். 4 உறுப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டா போதும். இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம். வேணா எழுதிருங்க மற்றும் பல இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம். நம்ம இது வரைக்கும் எடுத்துக்கிட்டா போதும். இப்ப இதனுடைய பொது வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு மைனஸ் பண்ண போறோம். T2 மைனஸ் T1 என்ன வரும் பாருங்க. ரெண்டாவது உறுப்பு 3 மைனஸ் பண்ண போறோம். எதை முதல் உறுப்பை. அப்ப பாருங்க 3 மைனஸ் பெருக்கினா பிளஸ் 1 அப்ப 4. அதுக்கு அடுத்தது மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை மைனஸ் பண்ண போறோம். எல்லா இடத்துலயும் சரியா இருக்கா செக் பண்ண போறோம். மூணாவது உறுப்பு எத்தனை 7 மைனஸ் ரெண்டாவது உறுப்பு 3. 7ல 3 கழிச்சா 4. அதுக்கு அடுத்தது நாலாவது உறுப்புல இருந்து மூணாவது உறுப்பை மைனஸ் பண்ண போறோம். நாலாவது உறுப்பு வந்து என்னது 11. மூணாவது உறுப்பு 7 மைனஸ் பண்ண போறோம். 11ல 7 கழிச்சா 4. முடிஞ்சு போச்சா? இப்ப பாருங்க எல்லாமே சமமா இருக்கு. therefore என்ன வந்திருக்கு ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. அதுக்கு அடுத்து மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கிறதும், அதுக்கு அடுத்தது நாலாவது உறுப்புல இருந்து மூணாவது உறுப்பு எல்லா ஆன்சரும் சமமா இருக்கு. எவ்வளவு 4ன்னு இருக்கு. இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம். நிறைய கண்டுபிடிச்சாலும் என்னதான் வரும் இதே ஆன்சர் தான் வரும். வேண்டாம் மற்றும் பலன்னு எழுதுங்க. எது சமமா இருக்கு பொது வித்தியாசம் சமம். therefore பொது வித்தியாசம் சமம். பொது வித்தியாசம் சமமா இருக்கு. therefore இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். சரியா? கூட்டுத்தொடர் வரிசை தான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம நிரூபிச்சிட்டோம். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 6ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை 104வது உறுப்பு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு 125. 4வது உறுப்பு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு 0. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் 35 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கணும். கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏவோட மதிப்பு வேணும், டியோட மதிப்பு வேணும், என்னோட மதிப்பு வேணும். இங்க என்னோட மதிப்பு 35 முடிஞ்சிருச்சு. ஏவும் டியும் வேணும். அதை 2 கண்டுபிடிக்கணும் இந்த நிபந்தனை. முதல்ல என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா எழுதுவோமா? என்ன ஃபார்முலா? Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. இங்க 104வது உறுப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப டி 104 ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? 104வது உறுப்பு வந்து 125. அப்ப இந்த ஃபார்முலால n-க்கு பதிலா 104. அப்ப டி 104 ஈக்குவல் டு a பிளஸ் 104 மைனஸ் 1. அப்ப a பிளஸ் 104 மைனஸ் 1 இன்டு டி. இது எதுக்கு சமமா இருக்கும்னா இந்த 125க்கு சமமாக இருக்கும். பாருங்க a பிளஸ் 104ல 1 கழிச்சோம்னா 103 டி ஈக்குவல் டு 125. இது சமன்பாடு 1. இது முதல்ல கொடுத்தது 104வது உறுப்பு. அதுக்கு அடுத்து பாருங்க 4வது உறுப்பு கொடுத்திருக்காங்களா? 4வது உறுப்புனா T4. மேலும் T4 வந்து 4வது உறுப்பு வந்து 0 கொடுத்திருக்காங்க. அப்ப 0க்கு சமப்படுத்துங்க. T4னா n-க்கு பதிலா 4. அப்ப T4 ஈக்குவல் டு a பிளஸ் 4 மைனஸ் 1 இன்டு டி. அப்ப a பிளஸ் 4 மைனஸ் 1 இன்டு டி. இது எதுக்கு சமமாக இருக்குன்னா 0க்கு சமமாக இருக்கிறது. இப்ப பாருங்க a பிளஸ் 4ல 1 கழிச்சோம்னா 3d ஈக்குவல் டு 0. இது வந்து என்னது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாமா?
இப்ப சமன்பாடு 1 2 தீர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஏ அல்லது டி ரெண்டுமே கிடைச்சிரும். சரியா? இப்ப பாருங்க, இந்த 1வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுங்க. எந்த மாற்றமும் வேண்டாம். ஏ பிளஸ் 103 டி ஈக்குவல் டு 125. அதே மாதிரி 2வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுங்க. ஏ பிளஸ் 3டி ஈக்குவல் டு என்னது 0. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஏதாவது ஒன்று கேன்சல் ஆக பாருங்க. அப்படியே கேன்சல் ஆக குறிய மாத்துங்க. இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ், இந்த இடத்துல மைனஸ். பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். 103ல 3 மைனஸ் பண்ணும். 103டில 3டி கழிச்சா என்ன வரும்? 100டி ஈக்குவல் டு 125ல 0 கழிச்சா 125. நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். சரியா? அப்ப பாருங்க, டி ஈக்குவல் டு 125. இந்த 100 இங்க வந்தா வகுத்தலா மாறும். சரியா? கேன்சல் பண்ணுங்க. 25 பாடு 4 25 100, 5 25 125. அப்ப நமக்கு தேவையான டியோட மதிப்பு 5/4. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஏ வேணும் இல்லையா? நம்ம இந்த டியோட மதிப்பை 2வது சமன்பாடுல பிரதியிடலாம் அல்லது முதல் சமன்பாடு பிரதியிட்டோம்னா ஏவோட மதிப்பு கிடைச்சிரும். பிரதியிடாம பாருங்க, என்ன பிரதியிட போறோம்? டி ஈக்குவல் டு 5/4 என சமன்பாடு 2ல் பிரதியிட்டா ஈஸியா நமக்கு ஆன்சர் வந்துடும். 2ல் பிரதியிடலாமா? பாருங்க, 2வது சமன்பாடு இருக்கு பாருங்க. ஏ பிளஸ் 3டி ஈக்குவல் டு 0. ஏ பிளஸ் 3 டிக்கு பதிலா 5/4 ஈக்குவல் டு 0. அப்ப ஏ பிளஸ் பெருக்குங்க 3 5 15, 15/4 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0. நமக்கு ஏ தானே வேணும். அப்ப ஏ ஈக்குவல் டு இந்த 15/4 இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க வந்தா மைனஸா மாறும். மைனஸ் 15/4. இதான் என்னது? ஏவோட மதிப்பு. இங்க டியோட மதிப்பு ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த கணக்குல? முதல் 35 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கணும். அப்ப கூடுதல் அப்படின்னா எஸ்என். எஸ்என் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? n/2 2a பிளஸ் n-1 இன்டூ டி. இதான் ஃபார்முலா. இதுல எண்ணுக்கு பதிலாக 35. ஏன்னா நம்ம 35 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்ப எஸ் 35 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 35/2 2 இன்டூ ஏ. ஏக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15/4 இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? மைனஸ் 15/4 பிளஸ் n-1 35 மைனஸ் 1. டி பாருங்க, டியோட மதிப்பு 5/4. பிராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ பாருங்க, இதை சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு இந்த 35/2 அப்படியே தான் வரும். இந்த இடத்துல இந்த 4 வந்து அப்படியே கேன்சல் பண்ண வேண்டாம். சரியா? கேன்சல் பண்ணா திரும்ப நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க மாதிரி இருக்கும். கேன்சல் பண்ண வேண்டாம். 2 மைனஸ் 15 பேருக்குன்னா மைனஸ் 30. இந்த இடத்துல பண்ணுங்க, 2/1. 2 மைனஸ் 15 பேருனா மைனஸ் 30, ஒரு நாளா 4 பிளஸ் இந்த இடத்துல பாருங்க 35ல 1 கழிச்சா 34. இந்த 5/4 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 35/2. பாருங்க, இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. பகுதி சமமா இருக்கு. ஒரு தடவை எழுதுனா போதும். இங்க என்ன வரும்? மைனஸ் 30 பிளஸ் இதை பெருக்கலாம். 34 5 எவ்வளவு? 170. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 35/2. இந்த இடத்துல 170ல 30 கழிச்சா 140. இந்த பை 4 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 பாருங்க, 2 2 4, 7 2 14, 70. இப்ப பாருங்க, பகுதியில் இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்ப 2 2 4. இதை பெருங்க. 35 70 பெருக்க போறோம். 7 கொண்டு பெருக்கி 0 சேர்த்துலாமா? 7 5 35க்கு 5 மிச்சம் 3. 7 3 21. 3 கூட்டினா 24. இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 35 70 பேருக்குன்னா 2450. இதை கேன்சல் பண்ணுவோம். முதல்ல 2 பிடிச்சு கேன்சல் பண்ணுவோம். பாருங்க, 2 2 4, 2 2 2 4. இதுல 5ல 2 2 4, மிச்சம் 1 இங்க வந்தா 10, 2 10. திரும்ப 2 பாருங்க, 2 2 12 இருக்கு, 6 2 12, 2 2 5 இருக்கா, 2 2 4, மிச்சம் 1. 1 2 கொண்டு வைக்க முடியாது. இங்க 0 சேர்க்கணும், இங்க புள்ளி வைக்கிறோம். 10ல 2 10. அப்ப ஆன்சர் என்ன? 612.5. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் 35 உறுப்புகளின் கூடுதல். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 6ல
ஆறாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதலை காண்க. ஒற்றை மிகை முழுக்கள் என்ன? 1, 3, 5, 7 இது எல்லாத்தையும் கூட்டணும். எதை விட கம்மியா இருக்கணும்? 450 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒற்றை முழுக்கள். அப்ப பாருங்க, கூடுதல் SN எதை கூட்டணும்? ஒற்றை முழுக்கள் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எதை விட கம்மியா இருக்கணும்? 450 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒற்றை முழு 449. இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டலாமா? அப்ப நமக்கு என்ன வேணும்? A வேணும், D வேணும், N வேணும், L வேணும். முதல்ல N கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால இந்த இடத்துல பாருங்க, ஏன்றது முதல் உறுப்பு, Dன்றது பொது வித்தியாசம். ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். 3ல 1 கழிச்சா 2. அதுக்கடுத்து L பாருங்க, கடைசி உறுப்பு 449. இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை நமக்கு முதல்ல தெரியணும். அதை முதல்ல கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, என்ன ஃபார்முலா N கண்டுபிடிக்கிறதுக்கு? L மைனஸ் A பை D பிளஸ் 1. இதுக்கு பிராக்கெட் போட்டுங்க. கண்டுபிடிக்கலாமா? Lோட மதிப்பு 449 மைனஸ் ஏவோட மதிப்பு 1. D பாருங்க, பொது வித்தியாசம் 2. இந்த பிளஸ் 1 அப்படியே வந்தோம். இதை சுருக்கலாமா? 449ல 1 கழிச்சோம்னா 448 பை 2 அப்படியே வந்துடும். பிளஸ் 1. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 4 2 4 4 8 ஈக்குவல் டு 224 கூட 1 கூட்டினா என்ன வரும்? 225. இதான் என்னது? உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா? இப்ப என்னுடைய கூடுதலை கண்டுபிடிக்க போறோம். கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? Sn ஈக்குவல் டு n பை 2 A பிளஸ் L. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு கடைசி உறுப்பு தெரியும். உறுப்புகள் எத்தனை? 225. அப்ப S 225 ஈக்குவல் டு n பை 2. n-க்கு பதிலா 225 பை 2. A பிளஸ் L. ஏவோட மதிப்பு 1, Lோட மதிப்பு 449. அப்போ 1 பிளஸ் 449 ஈக்குவல் டு 225 பை 2. 1ஐயும் 449 கூட்டினா 450. இதை என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 4 2 4 மிச்சம் ஒண்ணுங்க 10, 2 10. அப்ப இங்க என்ன இருக்கு? 225 பெருக்கல் 220. ரெண்டே பெருக்கலாமா? 225 பெருக்கல் 220 பெருங்க. 5 25க்கு 5 மிச்சம் 2, 2 10, 2 கூட்டினா 12, 12க்கு 2 மிச்சம் 1, 2 10, 10 1 11. 2 கொண்டு பெருங்க. 2 10, 10க்கு 0 மிச்சம் 1, 2 4, 4 1 5, 2 4. திரும்ப 2 கொண்டு போய் இதே தான் வருமா? 0 5 4 தான் வரும். கூட்டுங்க. 5 2 இந்த இடத்துல என்ன வரும்? 6 வருமா? 5 4 9 9 10, 10க்கு 0 மிச்சம் 1 5. அப்ப என்ன வருது ஆன்சர்? 50,625. இதான் என்னது? நமக்கு தேவையான கூடுதல். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 6ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் காண்க. என்ன செய்யணும்? 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களோட கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா, முதல்ல 602க்கும் 902க்கும் இடையே உள்ள எல்லா இயல் எண்களையும் கூட்டணும். அதுக்கு அடுத்தது 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடக்கூடிய எண்களின் கூடுதலை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து 2ஐயும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் கிடைச்சிரும். சரியா? வாங்க இப்ப நம்ம முதல்ல என்ன செய்ய போறோம்னா SN கண்டுபிடிக்க போறோம். இங்க S என்றது என்னன்னா 602க்கும் 902க்கும் இடையே உள்ள இயல் எண்களின் கூடுதல். எல்லா எண்களையும் நம்ம கூட்ட போறோம். கூட்டலாமா? ஈக்குவல் டு 602க்கும் 902க்கும் இடையில். அப்ப 602 வராது, 902 வராது. அப்ப எதுல ஆரம்பிக்கும்? 603 பிளஸ் 604 பிளஸ் 605 பிளஸ் எக்ஸெட்ரா 901. இதுதான் நம்ம கூட்ட போறோம். இந்த இடத்துல நமக்கு முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு 603. டி பொது வித்தியாசம். ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணோம். 604ல இருந்து 603 மைனஸ் பண்ணா 1. அதுக்கடுத்து கடைசி உறுப்பு L தெரியும். எவ்வளவு?
901. இப்ப பாருங்க, இதுல என்னோட மதிப்பு தெரியும். இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அப்ப n கண்டுபிடிக்க போறோம். n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க. L minus A by D plus 1 equal to Lன்றது கடைசி உறுப்பு எவ்வளவு? 901 மைனஸ் A. ஏன்றது என்னது? முதல் உறுப்பு 603 by D. Dயோட மதிப்பு 1, கடைசியில் இந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, 901ல் 603 கழிக்க போகிறோம். அப்போ இங்கே கடை வாங்கினா 11, 11ல் 3 கழிச்சா 8. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 9 இருக்கும். 9 மைனஸ் 0 9, 8ல் 6 கழிச்சா 2, 298 வரும் இல்லையா? ஈக்குவல் டு 298 பை 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 298 1 கொண்டு வகுத்தா 298 தான். ரெண்டையும் கூட்டுங்க. 299 எதோட மதிப்பு? என்னோட மதிப்பு. அப்ப இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு? 299 உறுப்புகள் இருக்கு. இப்ப இதனுடைய கூடுதலை கண்டுபிடிக்க போறோம். என்ன கூடுதல்? Sn ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிடுவோம். முதல்ல n by 2 a plus l இதான் ஃபார்முலா. எல்லாத்தையும் மதிப்பு பிரதிடுங்க. s n-க்கு பதிலா 299, இங்க n-க்கு பதிலா 299 by 2 a. a-ஓட மதிப்பு பாருங்க 603, l-ஓட மதிப்பு 901. எடுத்து எழுதிக்கலாமா? a-ஓட மதிப்பு 603 plus l-ஓட மதிப்பு 901 ஈக்குவல் டு 299 by 2. ரெண்டையும் கூட்டலாமா? 603ஐயும் 901 கூட 1 3 கூட்டினா 4, 0 வந்துடும். 0 0 0 தான். 9 6 கூட்டினா 15. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2, 7 2 14, மிச்சம் 1 10, 5 2 10, 2 2 4. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 299 752. இது ரெண்டையும் பெருக்கணும். 299 752 பெருக்குனா 2,24,848 வரும். இதான் என்னது? 602க்கும் 902க்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லா எண்களின் கூடுதல். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இங்க வாங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடக்கூடிய இயல் எண்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப பாருங்க, Sn ஈக்குவல் டு 602 4ஆல் வகுபடுமா வகுபடாதா? அதை நம்ம செக் பண்ணணும். பாருங்க, இதோட இருக்கட்டும். இது கீழே வந்து ரஃப் இருக்கு. சரியா? 602 4 கொண்டு வகுக்க போறோம். வகுக்கலாமா? 602 4 கொண்டு வகுக்க போறோம். பாருங்க என்ன வரும்? 1 4 4. சரியா? மிச்சம் 2 0 கீழே இருக்குன்னா 5 20. இந்த 2 கீழே இருக்குங்க. 2 என்ன செய்ய முடியாது? 4 கொண்டு வகுப்பு, இந்த 0 மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அப்ப மீதி என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. 602 எதால் வகுபடாது? 4ஆல் வகுபடாது. இந்த மீதியை கழிச்சிருவோமா? இந்த 602ல இருந்து இந்த மீதி 2 கழிச்சிருங்க. 2 கழிச்சா என்ன வரும்? 600 வரும். 600 எதால் வகுபடும்? 4ஆல் வகுபடும். ஆனா நமக்கு என்ன வேணும்? 602க்கும் 902க்கும் இடையில். அப்போ இது கூட ஒரு 4 கூட்டுங்க. 600 4ஆல் வகுபடும்னா இது கூட 4 கூட்டி வரக்கூடிய 604 எதால் வகுபடும்? 4ஆல் வகுபடும். அப்போ 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடக்கூடிய முதல் எண் என்ன அப்படின்னா 604. அடுத்து என்னவா இருக்கும்? இது கூட ஒரு 4 கூட்டிங்க, 608. அடுத்து என்னவா இருக்கும்? இது கூட ஒரு 4 கூட்டுங்க, 612 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ். இப்போ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க போறோம். 902 4 கொண்டு வகுக்க போறோம். வகுக்கலாமா? 902 4 கொண்டு வகுங்க. 2 8 கழிச்சிட்டா மிச்சம் 1, இந்த 0 கீழே இருக்குங்க. 10ல் 2 8 மிச்சம் 2, இந்த 2 கீழே இருக்குன்னா 22, 5 20 மிச்சம் 2. சரியா? பாருங்க, மீதி 2 வந்திருக்கு. அப்ப 902 எதால் வகுபடாது? 4ஆல் வகுபடாது. அப்ப இந்த 902ல இருந்து இந்த மீதி 2 கழிச்சா என்ன வரும்? 900 வரும். 900 எதால் வகுபடும்? 4ஆல் வகுபடும். 900 4ஆல் வகுபடும். இது கூட ஒரு 4 கூட்டுங்க, 904. 904ம் எதால் வகுபடும்? 4ஆல் வகுபடும். நமக்கு என்ன வேணும்? 902க்கு உள்ளதான் வரணும். அப்ப எதுதான் கடைசி நம்பர்? 900 தான் கடைசி எண். அப்ப பிளஸ் எக்ஸெட்ரா இங்க என்ன வரும்? 900. சரியா? இப்ப பாருங்க, எப்பயும் போல இங்க ஏவோட மதிப்பு என்ன? 604. டியோட மதிப்பு பாருங்க, 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். 608ல 604 மைனஸ் பண்ணா 4.
கடைசி உறுப்பு என்ன? எல் 900. இப்போ நம்ம என் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, என் ஈக்குவல் டு ஃபார்முலா அங்கே இருக்கு பாருங்க. இதே ஃபார்முலா தான், திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. எல்லோட மதிப்பு என்ன? 900 மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன? 604 பை டியோட மதிப்பு என்ன? 4 பிளஸ் 1. சரியா? இந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரதிட்டோம். சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 900ல் எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 604 மைனஸ் பண்ண போகிறோம். கடை வாங்கினா 10, 10ல் 4 கழிச்சா 6, இங்கே 9 இருக்கும். அந்த 9 அப்படியே வந்துடும். இங்கே 8, 8ல் எதை மைனஸ் பண்ண போகிறோம்? ஆரம்பிச்சா 2, 296. 900ல் 604 கழிச்சா 296 பை 4, இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்து இதை கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, எளினாங்க 28, இங்கே 29 இருக்கு. எளினாங்க 28, மிச்சம் 1, இங்கே வந்தால் 16, நாங்க 16. அப்போ இங்கே ஒரு 74 ப்ளஸ் 1 75. அப்போ எத்தனை உறுப்புகள்? 75 உறுப்புகள். சரியா? இப்போ கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்என் ஈக்குவல், இந்த ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா? இதே ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் n பை 2 a பிளஸ் எல். அப்போ எஸ் என், என்னோட மதிப்பு 75, n பை 2 75 பை 2, a பிளஸ் எல். ஏவோட மதிப்பு 604, பியோட மதிப்பு 900. அப்போ 604 பிளஸ் 900 ஈக்குவல் டு 75 பை 2. இப்போ பாருங்க, 604ஐயும் 900ஐயும் கூட்டினா 1504. கேன்சல் பண்ணுமா? 1 2 2, 7 2 14, மிச்சம் 1, இங்கே வந்தால் 10, 5 2 10, 2 2 4. என்ன இருக்கு பாருங்க? 75 இருக்கு. இங்கே ஒரு 752 இருக்கு. 75ஐயும் 752 பெருக்குனா 56,400. இதான் என்னது? இந்த S75ஓட மதிப்பு. நம்ம 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆன்சர் 602க்கும் 902க்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லா இயல் எண்களின் கூடுதல். இது என்ன அப்படின்னா, 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடக்கூடிய இயல் எண்களின் கூடுதல். நமக்கு என்ன வேணும்? 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் வேணும். பாருங்க, therefore 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல். அப்ப என்ன செய்யணும்? இந்த மொத்த நம்பர்ல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். இந்த மொத்த நம்பர்ல இருந்து 4ஆல் வகுபடக்கூடிய இதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 4ஆல் வகுபடாதது கிடைச்சிரும். மைனஸ் பண்ணிடலாமா? பாருங்க, 2,24,848. எதை மைனஸ் பண்ணணும்? 4ஆல் வகுபடக்கூடிய இந்த 56,400 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிடலாமா? பாருங்க, இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். 2,24,848. எதை மைனஸ் பண்ண போறோம்? 56,400 மைனஸ் பண்ணுங்க. 8 வந்துடும். இந்த இடத்துல 4 வந்துடும். 8ல் 4 கழிச்சா 4, இங்க இதை விட 14, 14ல் 6 கழிச்சா 8, இந்த இடத்துல 1 இருக்கும். அப்போ 11, 11ல் 5 கழிச்சா 6, இந்த இடத்துல 1 இருக்கும். 1 வந்து அப்போ 1,68,448. இதான் என்னது? 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் எவ்வளவு? 1,68,448. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும், இதுல பயிற்சி 2ல் 6ல் 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகை ரூபாய் 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம், அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை ரூபாய் 4,800, இரண்டாம் தவணை 4,750, மூன்றாம் தவணை ரூபாய் 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு? அதுக்கடுத்தது, மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டில் கூடுதலாக செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, லேப்டாப்போட விலை 40,000 ரூபாய். நம்ம என்ன செய்யலாம்? உடனே பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படின்னா 10 மாத தவணையில எடுத்துக்கலாம். முதல் மாதம் எவ்வளவு கட்டணும்? தவணையில் எடுத்தோம்னா 4,800, 2ஆம் மாதம் எடுத்தோம்னா 4,750, 3ஆம் மாதம் எவ்வளவு பண்ணணும்? 4,700. இந்த மாதிரி நம்ம கட்டிக்கிட்டே வரணும். இப்போ என்ன பாருங்க,
10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய தொகை கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல தவணை தொகை பாருங்க. முதல் மாசத்துல எவ்வளவு கட்டுறாரு? 4800. 2ஆம் மாசம் ஒரு 50 ரூபா குறையுது, 4750. 3ஆம் மாசம் இன்னொரு 50 ரூபா குறைஞ்சு 4700. இப்படி கட்டிக்கிட்டே வரணும். எத்தனை மாசம்? 10 மாசம். அப்ப இங்க என்னோட மதிப்பு 10. அதுக்கு முன்னால ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருவோமா? ஏன்றது முதல் உறுப்பு 4800. அதுக்கு டி கண்டுபிடிக்க போறேன். என்ன செய்யணும்? 2வது உறுப்புல இருந்து மைனஸ் பண்ணணும். எதை? முதல் உறுப்பை. அப்ப பாருங்க, வேற வேற குறி கழிக்கணும் இல்லையா? அப்ப 4800ல 4750 கழிச்சா 50. பெரிய நம்பருக்குள்ள மைனஸ், அதனால மைனஸ். சரியா? இந்த இடத்துல என்னோட மதிப்பு என்ன? 10. ஏன்னா 10 தவணைகள், அதனால என்னோட மதிப்பு 10. இப்போ பாருங்க, ஃபார்முலா என்ன ஃபார்முலா? Sn ஈக்குவல் டு n/2 2a பிளஸ் n-1 இன்டு டி. இந்த ஃபார்முலா தான். ஏன்னா நமக்கு L தெரியாது, டி தெரியும். அப்படி பிரதியிடுங்க. S 10 ஈக்குவல் டு n-க்கு பதிலா 10/2 2 இன்டு ஏ. ஏக்கு பதிலா எவ்வளவு? 4800 பிளஸ் n-க்கு பதிலா 10 -1 அப்படியே வந்துடும். டிக்கு பதிலா -50. இதை சுருக்கலாமா? இதை கேன்சல் பண்ணிங்க. ஓ 2 2, ஐ 2 10. அப்ப இந்த இடத்துல 5 உள்ள வாங்க. 2யும் 48 பேருக்குன்னா 96. அந்த 2 0 அப்படியே வந்துடும். அதாவது 2யும் 4800 பேருக்குன்னா என்ன வரும்? 9600 பிளஸ் இந்த இடத்துல 10ல 1 கழிச்சா 9. இந்த -50 அப்படியே வரட்டும். ஈக்குவல் டு 5 இன்டு 9600 பிளஸ் மைனஸ் பேருனா மைனஸ் 9 5 45 450 ஈக்குவல் டு 5 இன்டு என்ன செய்ய போறோம்? 9600ல எதை மைனஸ் பண்ணணும்? 450 மைனஸ் பண்ணணும். 0 வந்துடும். 10ல 5 கழிச்சா 5. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 5 இருக்கும். 5ல் 4 கழிச்சா 1. இங்க 9 அப்படியே வந்துடும். அப்போ 9150. இதை எதை கொண்டு பெருக்க போறோம்? நம்ம 5 கொண்டு பெருக்க போறோம். பெருக்கலாமா? 5 5 பெருக்கினா 0. 5 5 25. 25க்கு 5 மிச்சம் 2. 5 1 5. 2 கூட்டினா 7. 5 9 45. அப்போ அவரு 10 மாத தவணைகளில் செலுத்திய தொகை எவ்வளவு? ரூபாய் 45,700. கூடுதலா எவ்வளவு செலுத்தியிருக்காரு? கூடுதலாக செலுத்திய தொகை, அதான் 2வது கேட்டிருக்காங்க பாருங்க. கூடுதலாக செலுத்திய தொகை, கூடுதலாக செலுத்திய தொகை என்ன? எவ்வளவு செலுத்திய தொகை? எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணோம்? இந்த 10 மாசத்துல கட்டின அமௌண்ட் எவ்வளவு? 45,750. எதை மைனஸ் பண்ணோம்? அந்த லேப்டாப்போட மொத்த விலை எவ்வளவு? 40,000 தான். அப்போ அந்த 40,000 நம்ம மைனஸ் பண்ணோம். 45,750ல 40,000 கழிச்சா என்ன வரும்? 5,750 ரூபாய். இதான் என்னது? அவர் கூடுதலாக செலுத்திய தொகை. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும், இதுல பயிற்சி 2ல் 6ல 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒருவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு? 65,000 கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துறாருன்னா, முதல் மாசம் 400 ரூபா கொடுத்துறாரு. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாசமும் முந்தின மாசம் கட்டினதை விட 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூடுதலா கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த 65,000 கடனை அடைக்க எவ்வளவு காலம் ஆகும்? கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, நம்ம அவர் திருப்பி செலுத்திய தொகை முதல் மாசத்துல 400 ரூபாய் கட்டுறாரு இல்லையா? அடுத்த மாதம் என்ன செய்வாரு? இந்த 400 கூட ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாரு. அப்ப 400 பிளஸ் 300 எவ்வளவு? 700 ரூபாய் கொடுப்பாரு இல்லையா? அடுத்த மாசம் எவ்வளவு கொடுப்பாரு? இந்த 700 விட ஒரு 300 ரூபாய் அதிகமா, அப்ப 1000 ரூபாயா கொடுப்பாரு. அடுத்த மாசம் எவ்வளவு கொடுப்பாரு? இந்த 1000 கூட ஒரு 300 கூடுதலா கொடுப்பாரு, 1300. இந்த மாதிரி அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாருன்னா எப்போ அந்த கடன் முடியும்? முதல்ல ஏ முதல் உறுப்பு எவ்வளவு? 400. டி பொது வித்தியாசம் 2வது உறுப்பு 700ல இருந்து முதல் உறுப்பு 400 கழிக்கணும். என்ன வரும்? 300.
மொத்த தொகை எவ்வளவு? 65,000. அதான் என்னது? SN கூடுதல். SN ஈக்குவல் டு எவ்வளவு? 65,000. SN கூடுதல். கூடுதலுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? N/2. SN ஈக்குவல் டு N/2 2A பிளஸ் N-1 இன்டு D. இது எதுக்கு சமமா இருக்குன்னா இந்த 65,000க்கு சமமாக இருக்கும். மதிப்புகளை பிரதியிடுங்க. இந்த N தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். N/2 அப்படியே தான் வரும். 2 இன்டு A. ஏவோட மதிப்பு 400 பிளஸ் N-1 அப்படியே தான் வரும். டியோட மதிப்பு எவ்வளவு? 300. இது எதுக்கு சமமா இருக்குன்னா இந்த 65,000க்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க, இது சுருக்கிடலாம். N/2 2ஐயும் 400 பெருக்குனா 2 400 800 பிளஸ் இந்த 300 உள்ள பெருக்கு 300 எண்ணெய் பெருக்குனா 300 எண்ணெய் 300ஐயும் -1 பெருக்குனா -300 ஈக்குவல் டு 65,000. இப்ப பாருங்க, N/2 300 எண்ணை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடுவோம். 800ல 300 கழிச்சா 500. என்ன 500 பிளஸ் 500 ஈக்குவல் டு 65,000. இப்ப இந்த N/2 உள்ள பெருக்கலாமா? அப்போ இந்த 300 அப்படியே வந்துடும். எண்ணையும் பெருக்குனா N² பை 2 பிளஸ் எண்ணையும் 500 பெருக்குனா 500 N பை 2 அப்படியே வந்துடும். சரியா? இது இடது பக்கம் கொண்டு வாங்க. -65,000 ஈக்குவல் டு 0. இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம், அதனால 0 மாறிடும். இப்ப பாருங்க, என்ன செய்ய போறோம்? கேன்சல் பண்ணுங்க. 2 2 15 2 30. அப்போ 150. 150 N² பிளஸ் 2 2 25 2 50. அப்ப 250 இல்லையா? 250 N மைனஸ் 65,000 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா பாருங்க, இது எல்லாமே எதால் வகுப்படும்? 50ஆல் வகுப்படும் இல்லையா? அப்ப 50ஆல் வகுத்தல் பை 50. எல்லாத்தையும் 50 கொண்டு வகுக்கணும். அப்ப 150 N² பை 50 பிளஸ் 250 N பை 50 மைனஸ் 65,000 பை 50 ஈக்குவல் டு 0/50. எல்லாத்தையும் 50 கொண்டு வகுத்தாச்சு. பாருங்க, இந்த 0 இந்த 0 கேன்சல். 4 5 5 3 5 15. அப்ப என்ன வரும்? 3 N² வரும். பிளஸ் இந்த 0 இந்த கேன்சல். 4 5 5 5 5 25. அப்ப என்ன வரும்? 5 N வரும். மைனஸ் இந்த 0 இந்த 0 கேன்சல். 4 5 5 13 5 65. இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ மைனஸ் 1300 ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? 0. 0/50னா 0 தான். இப்ப இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்தலாமா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்தணும். N² கெழு 3. மாறிலி உறுப்பு -1300. 2ஐயும் பெருக்குனா என்ன வரும்னா -3,900 வரும் இல்லையா? -3,900. என்னோட கெழு 5. 2 எண்களை பெருக்கும் போது -3,900 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரணும்? நமக்கு 5 வரணும். எந்த நம்பர்னா 60 65. 60 65. 60 65 அந்த நம்பர் வந்து நமக்கு என்ன வேணும்? +5 வேணும். +5 வேணும்னா எதுக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும்? சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும். 60க்கு மைனஸ் கொடுத்தா அங்கே +5 வரும். 65 மைனஸ் கொடுத்தா -5 வரும். சரி, நம்ம ப்ளஸ் வேணும், அதனால சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, +, மைனஸ் மைனஸ் 60 65 பெருக்குனா 3,900. 65ல் 60 கழிச்சு 5. கரெக்டாக வந்துருச்சா? பை இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக எழுதணும். இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை அப்படியே எடுத்து எழுது. என்னது? 3N 3N. இங்க கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். 1 3 3 2 3 6. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ N -20. இதை காரணிப்படுத்தினா N -20. இது நம்ம எதுவும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அதை அப்படியே எழுதிக்கங்க. 3N + 65 ஈக்குவல் டு 0. அப்போ பாருங்க, நம்ம தனித்தனியாக இது பண்ணிக்கலாமா? N -20 ஈக்குவல் டு 0. 3N + 65 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இங்க N ஈக்குவல் டு 20. -20 வலது கொண்டு தான் +20. இதை என்ன கண்டுபிடிக்குமா? 3N ஈக்குவல் டு -65. அப்போ N ஈக்குவல் டு -65/3. இது மைனஸ்ல இருக்கு,
அது மட்டும் இல்லாம பின்னமாவும் இருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? ஏற்புடையது அல்ல. நமக்கு மாதத்தவணை மாதம் வந்து பிளஸ்ல தான் இருக்கும். இயல் எண்களா தான் இருக்கும். இங்க பின்னமா இருக்கு. அதுல மைனஸ் இருக்காது. அதனால என்பது ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது அல்ல. அப்போ என்னோட மதிப்பு என்னதான்? 20 தான். therefore n equal to 20 மாதங்கள். எத்தனை மாதம் ஆகும்? 20 மாதங்கள் ஆகும். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2இல் 6ல 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது. கணக்கு அப்படியே இருக்கட்டும். இதை வச்சு நம்ம ஒரு தொடர் வரிசை உருவாக்கிட்டு வருவோம். என்ன கொடுத்துருக்காங்க? படிக்கட்டுகள் கட்டுறோம். மொத்தம் எத்தனை படிக்கட்டு? 30 படிக்கட்டு. முதல் படிக்கட்டுக்கு எத்தனை செங்கல் வேணும்னா 100 செங்கல் வேணும். அதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் முந்தையதை விட 2 கம்மியா இருக்கு. இப்ப பாருங்க, ஒவ்வொரு படிக்கட்டிற்கும் தேவையான செங்கற்கள் முதல்ல பாருங்க. முதல் படியில எத்தனை? 100. ரெண்டாவது படியில இதை விட 2 கம்மி. அதாவது முதல்ல இருக்கு இல்லையா, அதை விட 2 கம்மி. அப்போ 100ல 2 குறைச்சோம்னா 98. அதுக்கடுத்து என்ன இருக்கும்? இதை விட 2 கம்மி. அதாவது 98 விட 2 கம்மின்னா 96. அதுக்கடுத்து என்ன இருக்கும்? 94. இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன செஞ்சிடலாம்னா ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருவோமா? ஏவோட மதிப்பு 100 முதல் உறுப்பு. அதுக்கடுத்து டி பாருங்க. பொது வித்தியாசம் என்ன செய்யணும்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். 98 மைனஸ் 100 வேற வேற குறி. அப்போ கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 2. பெரிய நம்பருக்கு மைனஸ் 2. இப்போ நம்ம முதல் இது பார்க்கலாமா? உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? உச்சின்னா எத்தனாவது படி? 30வது படி. அப்போ 30வது படி கட்டுறதுக்கு எத்தனை செங்கல்கள் வேணும்? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா T30 கண்டுபிடிக்கணும். முதல் இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T30. T என்னக்கு என்ன ஃபார்முலா? Tn ஈக்குவல் டு A பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. சரியா? இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 30. அப்போ அப்படியே பிரதிடுங்க. T30 ஈக்குவல் ஏன்னா 30வது படி கடைசி படி மேலே இருக்கிறது இல்லையா? 30. ஏவோட மதிப்பு 100 பிளஸ் எண்ணுக்கு பதிலாக 30 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். டிக்கு பதிலாக மைனஸ் 2. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 100 பிளஸ் 30ல் 1 கழிச்சோம்னா 29 இன்டூ மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 100 பிளஸ் மைனஸ் மைனஸ் 29 2 பேருக்குன்னா 58. அப்போ 100ல் 58 கழிச்சா 42. அப்போ 30வது படிக்கட்டுக்கு எத்தனை செங்கல்கள் தேவை? 42 செங்கல்கள் தேவை. சரியா? இதுதான் முதல் இதோட ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது இது என்ன இது பண்ணியிருக்காங்க? படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கல்கள் தேவை? ஃபுல்லா 1லேருந்து 30 வரைக்கும் 30 படி கட்டியிருக்கோம் இல்லையா? அதுக்கு எத்தனை செங்கல்கள் வேணும்? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S30 கண்டுபிடிக்கணும். கூடுதல். சரியா? S30. அப்போ SNக்கு ஃபார்முலா SN ஈக்குவல் டு n/2. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை இல்லையா? அப்போ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. அப்படியே பிரதிடுங்க. மொத்தம் எத்தனை படிக்கட்டு? 30 படிக்கட்டு. அதனால இங்க என்னோட மதிப்பு என்ன? 30. பிரதிடுங்க. S30 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 30/2 அப்படியே வந்துடும். 2 இன்டூ ஏவோட மதிப்பு பாருங்க. ஏவோட மதிப்பு 100, டியோட மதிப்பு -2. அப்படியே எழுத வேண்டியதுதான். அப்போ ஏவோட மதிப்பு 100 பிளஸ் என்னோட மதிப்பு 30 -1 அப்படியே வந்துடும். டிக்கு பதிலாக -2. சரியா? ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுங்க. 2 15 2 30. அப்போ இந்த இடத்துல 15 2 இன்டூ 100 என்ன வரும்? 200 பிளஸ் 30ல் 1 கழிச்சிட்டா 29. இந்த -2 அப்படியே வந்துடும். சரியா? சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 15 இன்டூ 200 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் மைனஸ் பேருனா மைனஸ் 29 2 பேருக்குன்னா 58. அடுத்து பாருங்க. ஈக்குவல் டு 15 இன்டூ 200ல் 58 கழிச்சா 142. இப்போ என்ன செய்யணும்? 142 15 பெருக்க போகிறோம். 142
பெருக்கல் 15 பெருங்க. 2 10 10க்கு 0 மிச்சம் 1 5 20 1 21 21க்கு 1 மிச்சம் 2 5 1 5 5 2 7 1 கொண்டு பெருங்க. ஓ 2 2 1 4 4 ஓ 1 கூட்டுங்க 0 3 11க்கு 1 மிச்சம் 1 2 அப்போ 2130 2130 அப்போ மொத்த படிகள் இருக்கு இல்லையா, முதல் படியிலிருந்து 30வது படி வரைக்கும் கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை செங்கல்கள் தேவை? 2130. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 6ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. S1 S2 S3 எக்ஸட்ரா SM என்பன m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் n உறுப்புகளின் கூடுதல் ஆகும். முதல் உறுப்புகள் 1 2 3 எக்ஸட்ரா m மற்றும் பொது வித்தியாசங்கள் 1 3 5 எக்ஸட்ரா 2m - 1 முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் S1 + S2 + S3 + எக்ஸட்ரா + SM = 1/2 mn × mn + 1 என நிரூபிக்க. இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு தான், நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இருக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? S1 S2 S3 SM என்னது? m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல். S1ன்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, எது வரைக்கும் கூட்டியிருக்கோம்? n உறுப்புகள் வரைக்கும். S2ன்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, எது வரைக்கும் கூட்டியிருக்கோம்? n உறுப்புகள் வரைக்கும். அதே மாதிரி S3யும் n உறுப்புகள் வரைக்கும் கூட்டியிருக்கோம். SMஐ n உறுப்புகள் வரைக்கும் கூட்டியிருக்கோம். மொத்தம் எத்தனை கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு? m கூட்டுத்தொடர் வரிசைகள் இருக்கு. ஒவ்வொரு கூட்டுத்தொடர் வரிசை n வரைக்கும் நம்ம கூட்டியிருக்கோம். சரியா? இப்போ பாருங்க, இந்த முதல் கூட்டுத்தொடர் இருக்கு இல்லையா, முதல் தொடர் வரிசை, அதனுடைய முதல் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 1. ரெண்டாவது இது இருக்கு இல்லையா, அதனுடைய முதல் உறுப்பு 2, பொது வித்தியாசம் 3. மூணாவது இருக்கு இல்லையா, அதனுடைய முதல் உறுப்பு 3, பொது வித்தியாசம் 5. கடைசி இது இருக்கு இல்லையா, SM, அதனுடைய முதல் உறுப்பு m, பொது வித்தியாசம் 2m - 1. இது எல்லாத்தையும் கூட்டினா இந்த ஆன்சர் வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். ஈஸியாக நிரூபிச்சலாம் பாருங்க. இங்கே வந்து கூடுதல் நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதலுக்கு ஃபார்முலா SN = n/2 2a + 1 + n - 1 × d. சரியா? இப்போ பாருங்க, இதில் நம்ம பிரதி இல்லாமல் பாருங்க. முதல்ல S1 கண்டுபிடிக்க போகிறோம். S1ன்றது என்ன அப்படின்னா n உறுப்புகளின் கூடுதல். இந்த S1 இருக்கு இல்லையா, அதனுடைய முதல் உறுப்பு ஏன்ற எழுத்தை கொண்டு குறிப்போமா 1, பொது வித்தியாசம் பாருங்க டீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் 1. இதை மட்டும் அப்படியே பிரதிடுங்க. இதில் n வந்து தெரியல, அப்படியே இருக்கட்டும். n/2 2 × aக்கு பதிலாக 1 + n - 1 dக்கு பதிலாக 1. இதை சுருக்கி வச்சுக்கலாம் பாருங்க. இந்த n/2 அப்படியே தான் வரும். 2 1 பெருங்க 2 + 1 உள்ள பெருங்க என்ன வரும்? n - 1 தான் வரும். 1 n பெருங்க n 1 1 வந்துருச்சா? இதில் n/2 = n/2 n. இந்த n முதல்ல எழுதிட்டோம். 2ல் 1 கழிச்சா 1 என்ன 1 + 1. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து பாருங்க S2 ரெண்டாவது தொடர், இதுவும் என்னதான்? கூட்டுத்தொடர் தான். எத்தனை உறுப்புகள் வரைக்கும் கூட்டியிருக்கோம்? n உறுப்புகளின் கூடுதல் வரைக்கும் கூட்டியிருக்கோம். அப்போ இதில் முதல் உறுப்பு என்ன? இங்கே இருக்கு பாருங்க 2. முதல் உறுப்பு வந்து 2, பொது வித்தியாசம் எவ்வளவு? 3, டியோட மதிப்பு 3. அப்படியே இந்த ஃபார்முலா தான் பிரதியிட போகிறோம். மேலே இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிரதியிட போகிறோம். பிரதியிடுங்க. என்ன வரும் பாருங்க, n/2. இந்த n/2 அப்படியே வந்துடும் 2 × a. ஏக்கு பதிலாக 2 + n - 1 d. dக்கு பதிலாக எத்தனை? 3. ஃபார்முலா பிரதிட்டாச்சு. சுருக்கிடுமா? = n/2 2 2 பெருக்குங்க 4 3 உள்ள பெருக்குங்க. 3 n பெருக்குனா 3n - 1 3 பெருக்குனா -3. இது சுருக்கிடலாமா? = n/2 3n அப்படியே வந்துருமா? முதல்ல எழுதிட்டோம். 4ல் 3 கழிச்சா 1 என்ன 1 + 1 முடிஞ்சுது. அதுக்கடுத்து மூணாவது கண்டுபிடிக்கலாமா பாருங்க. S3 என்னதான்? n உறுப்புகளின் கூடுதல் தான். ஆனால் முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு 3, பொது வித்தியாசம் டியோட மதிப்பு 5. அதை எடுத்து எழுதிக்கலாமா பாருங்க. ஏவோட மதிப்பு 3, டியோட மதிப்பு 5. இதே ஃபார்முலா தான் பிரதியிட போகிறோம். n/2 2a + n - 1 × d. பிரதியிடலாமா? முதல்ல பாருங்க, n/2 அப்படியே வந்துடும் 2a. ஏக்கு பதிலாக 3 + n - 1 அப்படியே தான் வரும். டிக்கு பதிலாக 5. அந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதியிட்டோம். இப்போ பாருங்க,
n/2 எந்த மாற்றமும் இல்லை. இது பெருங்க 2 3 6 ப்ளஸ் 5 உள்ள பெருங்க 5 n பெருக்குனா 5n மைனஸ் 1 5 5 5 n பெருக்குனா 5n 5 மைனஸ் 1 -5 சுருக்கிடுங்க n/2 ஈக்குவல் டு n/2 முதல்ல இந்த 5n நம்ம எழுதிடுவோம். 6ல் 5 கழிச்சா 1 என்ன 1 +1 சரியா? ஏன்னா பெரிய நம்பர் ப்ளஸ் தானே, அதனால் +1. அதுக்கடுத்து எஸ்எம் கண்டுபிடிக்க போகிறேன். எஸ்எம்மும் என்னதான் n உறுப்புகளின் கூடுதல் தான். ஆனால் முதல் உறுப்பு பாருங்க ஏவோட மதிப்பு m, பொது வித்தியாசம் டியோட மதிப்பு 2m -1. அதை எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க ஏவோட மதிப்பு m, பொது வித்தியாசம் டியோட மதிப்பு 2m -1. இதே ஃபார்முலாவில் பிரதியிடப்போம். இந்த ஃபார்முலா இருக்கா n/2 2a + n - 1 dt பிரதியிடலாமா? ஈக்குவல் டு n/2 2a ஏக்கு பதில் எங்கே இருக்கு m ப்ளஸ் n - 1 அப்படியே தான் வரும் இன்ட்டு டிக்கு பதில் என்ன இருக்கு 2m -1. என்ன செஞ்சுருக்கோம்? இந்த ஃபார்முலா ஏக்கு பதிலாக டிக்கு பதிலாக மட்டும் மதிப்பு பிரதிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க இதை சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு n/2 அப்படியே தான் வரும் நமக்கு. இந்த முதல்ல இருக்க இந்த 2m அப்படியே தான் இருக்கும். இந்த n எடுத்துட்டு ஃபுல் பிராக்கெட் பெருக்கணும். பாருங்க 2யும் n-ஐயும் 2m பெருக்க போகிறோம். n எடுத்துட்டு ஃபுல் பிராக்கெட் n-ஐயும் 2m பெருக்குனா ப்ளஸ் 2mn n-ஐயும் -1 பெருக்குங்க -n. இப்போ 1 கொண்டு பெருக்க போகிறோம். -1-ஐயும் 2m பெருக்குனா -2m. இப்போ -1-ஐயும் -1 பெருக்க போகிறோம். -1 ப்ளஸ் 1 வந்துடும். இந்த இடத்துல -2m ப்ளஸ் 2m கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்க n/2 2mn இருக்கா? இந்த -n இருக்கா? இது தனியாக எடுத்துக்கலாம். இந்த +1 தனியாக எழுதிக்கலாம். சரியா? எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? S1 கண்டுபிடிச்சிருக்கோம், S2 கண்டுபிடிச்சிருக்கோம், S3 SM. இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டுமா? இருங்க நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். கூட்டினோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? இங்கே இருக்கு இல்லையா? இந்த ஆன்சர் வரணும். கூட்டலாம் பாருங்க. முதல்ல S1 ப்ளஸ் therefore S1 plus S2 plus S3 plus etc plus SM கூட்டலாமா? ஈக்குவல் டு பாருங்க S1 S2 S3 எல்லாத்துலேயும் வெளியில் என்ன இருக்குது பாருங்க n/2 இங்கே ஒரு n/2 இங்கே ஒரு n/2 இங்கே ஒரு n/2 எல்லாத்துலேயும் n/2 இருக்குது. அப்போ அந்த n/2-வை நம்ம பொதுவாக வெளியே எடுத்து வச்சுருவோம். நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்க. n/2 பொதுவாக எடுத்தாச்சு. n/2 வெளியே எடுத்துனா S1ல் மிச்சம் என்ன இருக்குது? n+1 மட்டும் இருக்குது. ப்ளஸ் இங்கே வாங்க இந்த இடத்துல இந்த n/2 எடுத்து வெளியே வச்சிட்டோம். உள்ளே என்ன இருக்குது? 3n + 1 மட்டும் இருக்குது. 3n + 1 ப்ளஸ் அதுக்கடுத்து S3 பாருங்க. S3ல் இந்த n/2 தூக்கி வெளியே வச்சிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது? 5n + 1 5n + 1 சரியா? ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்க எஸ்எம்மில் என்ன இருக்குது பாருங்க. இந்த n/2 இருக்கா? இந்த n/2 எடுத்து வெளியே வச்சிட்டோம். இந்த உள்ளே இருக்க மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டா போதும். என்ன இருக்குது? 2mn -n +1 எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கூட்டி எழுதிட்டோம். இப்போ சுருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சுருக்கலாமா? இப்போ பாருங்க இதை நம்ம கொஞ்சம் மாற்றி பிரித்து எழுத போகிறோம். இந்த n/2 அப்படியே இருக்கட்டும். இந்த n இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து எழுதலாம் பாருங்க. n ப்ளஸ் 3n ப்ளஸ் 5n ப்ளஸ் 2m எக்ஸட்ரா ப்ளஸ் 2mn -n என்ன செஞ்சிட்டோம்? n 3n 5n 2mn -n இதை எடுத்து தனியாக எழுதியாச்சு. ப்ளஸ் இங்கே பாருங்க இதில் ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1. இந்த 1 எத்தனை தடவை இருக்கும்? இதில் 20 உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், 20 உறுப்புகள் இருந்துச்சுன்னா அந்த 1 எத்தனை தடவை வரும்? 20 தடவை வரும். 30 உறுப்பு இருந்துச்சுன்னா 1 எத்தனை தடவை? 30 உறுப்பு வரும். இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? m உறுப்புகள் இருக்குது. m தொடர் வரிசைகள் இருக்குது. கணக்கில் தானே கொடுத்துருக்காங்க பாருங்க. m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகள் m உறுப்புகள் இருக்குது. அப்போது இந்த 1 எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா m தடவை இருக்கும். இந்த 1 வந்து m தடவை இருக்கும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு n/2. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுலேருந்து n நம்ம பொதுவாக எடுக்க போகிறோம். இந்த இடத்துல n எடுத்துட்டோம் 1,
இந்த n எடுத்துட்டோம்னா அங்கே 3 மட்டும் இருக்கும். இங்கே n எடுத்துட்டோம்னா அங்கே 5 மட்டும் இருக்கும். ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என்ன வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 2m மட்டும் இருக்கும். என்ன வெளியே எடுத்தால் இங்கே என்ன இருக்கும்? -1 மட்டும் இருக்கும். சரியா? இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் 1 m பெருக்குன்னா m. இப்போ பாருங்க ஈக்குவல் டு n/2. இந்த n அப்படியே தான் இருக்கு. பாருங்க 1 + 3 + 5 + எக்ஸட்ரா ப்ளஸ் 2m - 1. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லையா? இதில் எத்தனை இது வந்து நம்ம கூட்ட போகிறோம்? m உறுப்புகள் வரைக்கும் நம்ம கூட்ட போகிறோம். ஏன்னா இதில் m கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்க Sn = n/2 a + l. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆக போகுது. பாருங்க n உறுப்புகள் இருந்துச்சுன்னா n/2. இங்க நமக்கு எத்தனை உறுப்புகள் இருக்கு? m உறுப்புகள் இருக்கு. அதனால இங்க என்ன செய்யணும்? m/2 உறுப்புகளின் எண்ணிக்கை. n உறுப்பு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா n/2 a + l. நமக்கு இதுல எத்தனை உறுப்புகள் கணக்கில் கொடுத்துருக்காங்க? m தொடர் வரிசைகள். அதனால m/2. a பாருங்க ஏன்றது முதல் உறுப்பு. இதான் என்னது? ஏன்றது முதல் உறுப்பு. என்ன? 1 ப்ளஸ் எல்ன்றது லாஸ்ட் உறுப்பு. இதான் என்னது? எல். என்ன? 2m - 1. கடைசியில் இந்த ப்ளஸ் m அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும். சுருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துடும். n/2 பெருக்கலாமா? n m பெருக்குனா mn. n m பெருக்குனா mn. கரெக்டாக எழுதிட்டோம். இந்த /2 அப்படியே தான் வரும். இந்த /2 அப்படியே தான் வரும். அப்படியே பெருக்கலாம். இது என்ன? 1ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது n m பெருக்குனா mn. 2 இந்த இடத்துல என்ன இருக்கு? 2m மட்டும் இருக்கு. ப்ளஸ் m அப்படியே வந்துடும். இந்த ப்ளஸ் m அப்படியே இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க இங்கேயும் m இருக்கு, இங்கே m. 2 உறுப்பு தான். இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. எதை நம்ம வெளியே எடுத்துடலாம்? m எடுத்துருவோமா? அப்போ m வெளியே கொண்டு வந்துட்டோம். mn/2. m வெளியே எடுத்தால் ஏற்கனவே n இருந்துச்சு. அதனால mn/2. இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க. இந்த m வெளியே எடுத்துட்டோம். இந்த mn அப்படியே இருக்கும். ப்ளஸ் இந்த m வெளியே எடுத்துட்டோம். இந்த என்ன இருக்கும்? 1 இருக்கும். இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். நீங்கள் எப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1/2 × mn × mn + 1 இப்படி எழுதா ரெண்டும் ஒன்று தான். mn/2னாலும் 1/2 mn ரெண்டும் ஒன்று தான். இதான் என்னது? நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிறுவப்பட்டது. அப்படின்னா நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 இல் 6ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a - b/a + b + 3a - 2b/a + b + 5a - 3b/a + b + எக்ஸட்ரா 12 உறுப்புகள் என்ற தொடரின் கூடுதல் காண்க. இந்த தொடரோட கூடுதலை கண்டுபிடிக்கணும். எத்தனை உறுப்புகள் வரைக்கும்? 12 உறுப்புகள் வரைக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S12 கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் முதல் உறுப்பு பாருங்க. ஏன் எழுத்து கொண்டு குறிப்புமா? இதுதான் முதல் உறுப்பு. என்ன? a - b/a + b. அதுக்கு அடுத்தது பொது வித்தியாசம் d வேணும். d எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ண. ரெண்டாவது உறுப்பு 3a - 2b/a + b. எதை மைனஸ் பண்ணணும்? முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்ன? a - b/a + b. இதை நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு d கிடைச்சிடும். சுருக்கிடலாமா? பாருங்க a + b a + b பகுதி சமமாக இருக்குது. ஒரு தடவை எழுதிக்கங்க போதும். தொகுதியில் என்ன இருக்குது பாருங்க. 3a - 2b. இந்த மைனஸ் வந்து ரெண்டுக்குமே போதும். உள்ள பெருக்குங்க. அப்போ பெருக்கும்போது -a -to - +bன்னு மாறும். இதுக்கு சுருக்கிடலாமா? 3aல ஒரு ஏவை கழிச்சிட்டோம்னா 2a. இந்த இடத்துல பாருங்க -2b + 1b வேற வேற குறி. அப்போ கழிக்கணும். 2bல 1b கழிச்சோம்னா 1b. பெரிய நம்பர் மைனஸ் இருக்கு. அப்போ -1b/a + b. a + b. சரியா? இப்போ பாருங்க d கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல நமக்கு என்னோட மதிப்பு என்ன? 12. 12 உறுப்புகள் வரைக்கும் நம்ம கூட்ட போகிறோம். ஃபார்முலா எழுதிடலாமா? Sn கூடுதலுக்கு Sn = n/2 கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் 2a + n - 1 × d. இதான் கூடுதல் = என்னோட மதிப்பு 12. 2 அப்படியே வந்துடும். 2 × a பாருங்க. ஏவோட மதிப்பு இங்கே இருக்கா? a - b/a + b. a - b/a + b மைனஸ் இல்லை ப்ளஸ் n - 1 nக்கு பதிலாக 12
-1 அப்படியே வந்துடும். டி பாருங்க, டி எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? எங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? 2a மைனஸ் பி 2a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. சரியா? இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இந்த இடத்துல பாருங்க 2 தானே, ஒரு 6 போட்டிருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல 2. சரியா? 2 இதை கேன்சல் பண்ணிடுங்க. 2 2 6 12. அப்போ இந்த இடத்துல 6. இந்த 2 உள்ள பெருக்கிடலாமா? 2 பெருக்கினா என்ன வரும் பாருங்க, 2 ஏவையும் பெருக்கினா 2a மைனஸ் 2b பை 2ன்னா 2/1ன்னு அர்த்தம். தொகுதியை தொகுதி கூட பகுதியை பகுதி கூட பெருக்கணும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? a ப்ளஸ் பி ப்ளஸ் 12ல் 1 கழிச்சா 11 11 இன்ட்டு 2a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. சரியா? 12ல் 1 கழிச்சா 11 11 இன்ட்டு இது அப்படியே எழுதியாச்சு. இங்கே இருந்தால் என்ன இருக்குது? பை 1ன்னு அர்த்தம். அப்போ 1 ஏ ப்ளஸ் பி பண்ணால் ஏ ப்ளஸ் பி. இப்போ பாருங்க 6 இன்ட்டு எது சமமாக இருக்குது? பகுதி சமமாக இருக்கா? ஏ ப்ளஸ் பி ஒரு தடவை எழுதிக்கிட்டா போதும். தொகுதி அப்படியே இது பண்ணலாம் பாருங்க. பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிட்டோம். 2a மைனஸ் 2b 11 உள்ள பெருங்க. 11 2 22a மைனஸ் 11 பியும் பெருக்குனா 11b. சரியா? சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 6 இன்ட்டு என்ன வரும்? 2a ப்ளஸ் 22a கூட்டினா 24a மைனஸ் 2b மைனஸ் 11 ஒரே குறி கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? மைனஸ் 13b பை ஏ ப்ளஸ் பி. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். நீங்கள் எப்படியே விட்டுட்டாலும் சரி, புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. 6 பை ஏ ப்ளஸ் பி எடுத்து வெளியே எழுதியிருப்பாங்க. இன்ட்டு 24a மைனஸ் 13b இந்த மாதிரி எழுதுவாங்க. ரெண்டும் கரெக்ட் தான். நீங்கள் எப்படி எழுதினாலும் சரி தான், அப்படிலாம் இப்படி எழுதினாலும் சரி தான். இங்கே பகுதியில் இருக்க வெளியே எடுத்து எழுதியிருப்பாங்க. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.